ஹாய் ஸ்டூடெண்ட். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு 10th அஃபீஷியல் சயின்ஸோட ஆன்சர் கீ வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னோட டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வித்தின் ஒரு 10 மினிட்ஸுக்குள்ளே நம்ம வந்து அஃபீஷியல் ஆன்சர் கீ நம்மளோட டெலிகிராம் குரூப்லேயும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். அதனால இன்னும் கூடயும் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இப்போயே ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் கூடி சீக்கிரம் வந்து பேப்பர் கரெக்ஷன் நியூஸ் நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். முக்கியமாக 10th 11th 12th வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் வந்து எப்படி வந்து பண்ணுறாங்க, இந்த வாட்டி வந்து எப்படி ஆல் பாஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, கிரேஸ் மார்க் வந்து இருக்குமா இருக்காதா, எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அதை பற்றியுமே நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்கிற பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட இந்த சயின்ஸ் எக்ஸாம் 75 மார்க் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. டோட்டலி வந்து 12 மார்க் வந்து ஒன் வேர்டு பேஸ் பண்ணி வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டின்ஸும் வந்து ஓரளவு வந்து ஈஸியாக தான் வந்து இருந்திருக்கும். 12 ஒன் வேர்டில் ஒரு 2-3 வந்து இன்சிடென்ட் வந்து கேட்டிருந்தாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் வேர்டு நீங்கள் வந்து புக் பேக் படிச்சிருந்தாலே உங்களால் வந்து ஈஸியாகவே வந்து அட்டன் பண்ணியிருக்க முடியும். முக்கியமாக நிறைய பேர் வந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, அப்புறம் பாஸ் மார்க் வந்து எவ்வளோ, 75 மார்க்குக்கு நம்ம எவ்வளோ எடுத்தால் பாஸ் அப்படி சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. 75 மார்க்குக்கு நீங்கள் ஜஸ்ட்டு 15 மார்க் நீங்கள் வந்து எடுத்தால் போதும். அதாவது 15 மார்க் எடுத்தாலே நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகிறது மேட்ரு கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கலே வந்து மார்க் வந்து வந்துடும். அண்ட் நீங்கள் 15 மார்க் நீங்கள் வந்து எழுதுனால எடுத்தாலே வந்து நீங்கள் வந்து பாஸ் ஆகிடுவீங்க. பாஸ் ஆகிறது சயின்ஸ் வந்து ரொம்பவே வந்து ஈஸி தான். கொஸ்டின் பேப்பரை வந்து பொறுத்த வரைக்கும் நம்மளை புக் பேக் நீங்கள் வந்து படிச்சிருந்தா கூடயும் உங்களால் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிக்க முடியும். மோஸ்ட்லி எல்லாமே வந்து புக் பேக்கு தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ஒன் வேர்டு கூட அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க. முக்கியமாக 2 மார்க்கு. ஸோ 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டோட்டலி வந்து 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். 7 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஆனால் கம்பல்சரி நம்ம வந்து கட்டாயமாக அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்பல்சரி வந்து சம்மு. ஸோ நீங்கள் சம்மை நீங்கள் வந்து நல்லா போட்டு பார்த்துருந்தீங்க, எல்லா சம்மும் வந்து நீங்கள் வந்து தரவாக இருந்துறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த 22வது கொஸ்டின்ஸை நீங்கள் வந்து அட்டன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் செம்மையாக வந்து பார்க்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வந்து சென்டம் பெர்சன்டேஜ் வந்து குறையும். ஏன்னா நீங்கள் கம்பல்சரி கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணும். நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணக்கூடிய வந்து மார்க் வந்து போடுவாங்க. 22வது வந்து சம் வந்து கேட்டுட்டாங்க. எப்பயும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து சம் அட்டன் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து 2 மார்க் வந்து மற்றபடி எல்லாமே வந்து புக் பேக்கு தான் கேட்டிருக்காங்க. நீங்கள் புக் பேக் படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து நல்ல மார்க் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா 10th வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலாக கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக பப்ளிக் எக்ஸாம் வந்து எழுதுறதுனால உங்களுக்கு கொஸ்டின் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்காம ஓரளவு மாணவர்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த வாட்டி கொஸ்டின் பேப்பர் வந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து 4 மார்க்கு. 4 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலி நம்ம வந்து ஒரு 7 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயுமே நம்ம கம்பல்சரி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கம்பல்சரி வந்து 32வது கொஸ்டினாக வந்து கேட்டிருந்தாங்க. 32வது கொஸ்டின் வந்து கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி தான் வந்து இருந்திருக்கும். அதனால் நீங்கள் நீங்கள் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க, கெமிஸ்ட்ரி உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் நல்ல மார்க் வந்து எடுத்துருக்கலாம். மேபி கம்பல்சரியில் வந்து நிறைய கொஞ்சம் ட்விஸ்ட் வந்து வைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி தரவாக நீங்கள் வந்து படிச்சுட்டு போயிருந்தாலே நல்ல மார்க் வந்து இந்த பேப்பரில் வந்து ஸ்கோர் பண்ணலாம். அவ்வளோ மீடியமாக ஈஸியாக தான் வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 7 மார்க்கு. 7 மார்க்கை பொறுத்த வரைக்கும் டோட்டலி வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். 21 மார்க்குக்கு 7 மார்க் எப்படி எழுதுனீங்க சொல்லிட்டு அதுவுமே தெரியல. நீங்கள் வந்து 7 மார்க் எப்படி எழுதுனீங்க சொல்லிட்டு அதுவுமே மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி வந்து சயின்ஸ் எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்கள் நல்லா எழுதலைன்னா கூடயும் வந்து பரவாயில்ல. நெக்ஸ்ட் எக்ஸாம் வந்து இருக்கிறதுலே வந்து ஒரு சிம்பிளான எக்ஸாம், அதாவது சோஷியல் சயின்ஸு. அது வந்து எப்போ அப்படின்னா கம்மிங் ஏப்ரல் 8ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அந்த எக்ஸாமுக்கு நம்ம வந்து வேறு லெவலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி மார்க் எடுக்கலாம். மேபி இந்த எக்ஸாம் நீங்கள் வந்து ஒழுங்காக எழுதலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சோசியலில் வந்து நல்ல மார்க் வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த எக்ஸாமில் வேறு லெவலாக நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் கூடியும் வந்து டெலிகிராம் குரூப்லையும் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்லையும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் இப்போவே ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு ஆன்சருக்கு வந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடியும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் லைக் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிடுங்க. ஏன்னா 10th 11th 12th கூடிய சீக்கிரம் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் நியூஸை நம்ம வந்து அப்லோட் வந்து பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு கிரேஸ் மார்க் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் லைக் பட்டனோ சப்ஸ்கிரைப் பட்டனோ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.